வந்தாறு மூலை நீதி வழுவிய பாண்டியன் நெடுஞ்செழியன் கவரிமானாகி தன்னுயிர் நீத்தான். பாண்டிமாதேவியும் கணவன் சேர்வழிச் சேர்ந்தாள். நீதியை நிலைநிறுத்துவதே மக்கள் வாழ்ந்த மதுரையை எரித்து தான் ஒரு பத்தினியே என பறைசாற்றினாள். அத்தோடு அவள் மனம் ஆறவில்லை. சேர நாட்டை அடைந்தாள். அங்கிருந்த மலையொன்றின் உச்சிவரை சென்றாள். தேவ உருவிலே பச்சை தேரிலே வந்த கோவலன் கண்ணகியை அழைத்துக் கொண்டு தேவலோகம் நோக்கே விரைந்தாள். ஆனாலும் கண்ணகியின் மனம் ஆறுதல் அடையவில்லை. வான்வழி செல்கையில் கீழே கண்டனல் ஒரு காட்சி. அதை கோவலனுக்கு காட்டி கீழே இறக்கினாள். மழை வளம் வேண்டி மக்கள் கொம்பு கட்டி வழிபாடாற்றுவதை கண்டாள். அம்மக்களும் கண்ணகியின் வரவு கண்டனர். கொம்புடைப்பில் ஏற்பட்ட வெற்றியை கண்ணகிக்கு அளித்து அவளை மகிழ்வித்தனர். மகிழ்ச்சியுற்ற கண்ணகி மழை வளம் அருளிவிட்டு வான்வெளியே தன் பயணம் தொடர்ந்தாள். மழை சொரிந்தது, வளம் சுரந்தது. இவ்வாறு கண்ணகி அம்மன் வந்து ஆறியிருந்து சென்றதால் வந்தாறு மூலை என்ற திருநாமத்தை சூடிக்கொண்டதான பின்புலத்தோடு தொடர்கிறது இவ்வூரின் வரலாறு. குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலுமான நானிலங்கள் சூழ்ந்த மண் வளத்தோடு கூடிய மனவளம் மிக்கோராய் வந்தாரை வாழ வைக்கும் வன்மைசால் மக்கள் வாழ் பழம்பதியீடு. நிகழ்கால நிர்வாக அமைப்பால் வெவ்வேறு கிராம சேவகர் பிரிவுகளாய் அடையாளப்படுத்தப்பட்டதோடு பலாச்சோலை, தேவாபுரம், மயிலவட்டவான் என்று தமக்கென சிறப்பு பெயர்களை இட்ட போதிலும் வந்தாறு மூலை என்ற ஒரே கிராமமாய் 1,50,000 மேற்பட்ட குடும்பங்களை தன் பிள்ளைகளாய் தாலாட்டும் தாய்மடி இவ்வூர். 4 ஆரம்ப பிரிவு பாடசாலைகளாலும் ஒரு மகா வித்தியாலயத்தாலும் ஊர் குழந்தைகளுக்கு கல்விப்பால் வளர்க்கும் எம்மூலை ஊர். மூவா இளந்தாய் கிழக்கு பல்கலைக்கழகத்தால் அயலூர் இளமாணவர்களையும் அரவணைத்து நிற்கிறாய். புதூர்குடி, அத்தியாகுடி, காளியன்குடி, கழுவத்தழுவ பனிக்குடி, கவுத்தன்குடி, செட்டியாகுடி, காவிரி கண்டன்குடி, புலவனார் குடும்பம், மஞ்சள் பரம குட்டிகுடி, பெரிய பரம குட்டிகுடி என்னும் 10 குடிகளாய் சிநேகபூர்வமாய் பிரிந்து நின்று நெடுமாலாம் விஷ்ணு, நிர்முகப் பிள்ளையார், கண்ணகை அம்மன் கோயில்களில் பொது திருவிழாவும் பொதுச் சடங்கும் வருடா வருடம் நடத்துவதோடு மருங்கியடி பிள்ளையார், இத்தியடி பிள்ளையார், கூப்பன் கடையடி மாரியம்மன், 5ஆம் வட்டார ஸ்ரீ முத்துமாரியம்மன், பெரிய தம்பிரான் மற்றும் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆகிய சிறப்பு கோயில்களின் திருவிழாக்களையும் ஊரின் பல்வேறு இடங்களிலும் அமைக்கப்பட்ட வெவ்வேறு தெய்வங்களுக்கு எடுக்கப்படும் சடங்குகள், திருவிழாக்களையும் வருடா வருடம் கண்டு சைவ மனம் கமலும் திருவிடமே எம்மூர். வைகாசி பூரடையின் முன்வரும் திங்கட்கிழமையில் திருக்குளுத்தி பாடி நிறைவு செய்யும் கண்ணகை அம்மன் சடங்குக்கு மேலதிகமாக வானம் வறண்டு வயல் நிலங்கள் தாகத்தில் தவிக்கும் போதெல்லாம் வடசேரி தென்சேரி என சிநேகபூர்வமாய் பிரிந்து போர்த்தேங்காய் உடைத்து ஏடகம் கட்டி வாரம் பிரித்து இறுதியாக வட கயிறிழுத்து கொம்பு முறித்து கண்ணகி அம்மனை மகிழ்வித்து மழை வளம் கண்டு மகிழ்வதோடு தைப்பூச திருநாளிலே கண்ணகை அம்மனுக்கு பொங்கல் படைத்து வழிபாடாற்றும் காராளராம் சீராளர் வாழும் செழும்பதி எங்களூர். அகத்தியரின் கமண்டலத்திலே சிறைப்பட்டது காவிரி ஆறு. விநாயக பெருமான் காக்கை வடிவில் வந்து கமண்டலத்தை கவிழ்த்து காவிரியை மீண்டும் ஓட வைக்கிறார். இப்புராண நிகழ்வின் பின் நிர்முக பிள்ளையார் என்னும் நாமம் பெறுகிறார். அந்த நிர்முக பிள்ளையாரை எழுந்தருளச் செய்து அமைக்கப்பட்ட திருத்தலமே எங்களூர் நிர்முக பிள்ளையார் ஆலயம். இவ்வாலயத்திலே இடம்பெறும் சித்திரகுப்தர் அவதரித்த திருநாளான
சித்திரா பௌர்ணமி அன்று பிதிர்களான அந்நியருக்கு பிதுரார்ஜிதம் செய்யும் சித்திரா பௌர்ணமி விரதம் ஆவணி 4ஆம் புரையுடன் தொடங்கி நடைபெறும். அலங்கார உற்சவம் புரட்டாதி வளர்ப்புறையில் தொடங்கி ஐப்பசி தேய்விரை வரை தொடரும். 21 நாள் கேதார கவுரி விரதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கழிய தொடங்கி 21 நாள் தொடரும். விநாயகர் காப்பு மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு முந்திய 9ஆம் நாள் தொடங்கி திருவாதிரையில் நிறைவுறும். திருவெம்பாவை மாசி மாத சதுர்த்தசியில் வரும் மகா சிவராத்திரி என்பவற்றால் இந்து தர்மம் நிலை பெற்று நிலவும் திருவளர் பூமி எம்மூர். இதன் கண் மூவடியால் உலகளந்த மூலவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி நடுநாயகமாய் வீற்றிருந்து அருளாட்சி புரிந்து வருகிறார். ஆனி 3ஆம் புரையில் கொடியேற்றம் காணும் இவ் அரிநமோ நாராயணன் 9ஆம் நாளிலே பாம்பனையிற் பள்ளி கொண்டு எழுந்தருளும் சயன திருவிழா. 10ஆம் நாளிலே கருட வாகனத்தில் இவர்ந்து வரும் கருடன் கட்டு திருவிழா. 12ஆம் நாளில் நடைபெறும் தீமிதிப்பாம் பூமிதிப்பும் கண்ணன் திருவிளையாடலாம் உரியடித்தல் என்னும் தயிர் முட்டி உடைத்தலும் நிறைவுற மறுநாள் அதிகாலை எழுஞாயிற்றின் ஒளிக்கீற்றால் ஒளிந்திடும் கழுவன் கேணி இந்துமா கடலில் தீர்த்தோற்சவம் காண்கின்றார். இவற்றுக்கு மேலாக நெடுமாலின் அருள் வேண்டி அனுஷ்டிக்கும் புரட்டாதியில் கம்சன் கதை விரதத்தை தொடர்ந்து வரும் நொண்டிக்கூத்து மார்கழி 1 தொட்டு 31 வரை தொடரும் திருப்பாவை பூசை. இதே மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பனவும் திருமாலின் திருவருளை எங்களுக்கு தெளித்து நிற்கின்றது. எங்களூர் முன்னோர் எமக்களித்த ஆன்மீக கொடைகளான ஆலயங்களை வரன்முறைகளாய் பேணி காத்து வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் சிவஸ்ரீ சாட்சிநாதன் தேவேந்திர குருக்கள் கிராமத்து இளைஞர்களாகிய நாங்கள் எங்களூரில் உறைந்து எமக்கெல்லாம் கருணை கடாட்சம் வழங்கிக் கொண்டிருக்கும் இறைதாள் பணிந்து மூலையூர் பக்தி கீதங்கள் 1ஆம் பாகம் என்னும் இவ் இசைப்பிழையை அப்பொற்தாள்களில் பயபக்தியுடன் படைக்கின்றோம். எமது இக்கன்னி முயற்சியில் இடம்பெறும் பிழைகளை கருணையோடு எமக்கு தெரிய தந்து தொடரும் எம் செயற்பாடுகளுக்கு துணையுமாய் தூண்டுகோலாயும் உதவுமாறு வினயமாய் வேண்டி நிற்கிறோம். நன்றி, வணக்கம். செந்தமிழ் ஊரும் தேநாடு அது மட்டு நகரங்கின்ற திருநாடு. ஐங்கரன் கோயில் கொண்டுள்ள சோலை அது அழகான ஊரு வந்தாறு முலை. அது அழகான ஊரு வந்தாறு முலை. மாம்பழக்கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. மாம்பழக்கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. ஆதியும் அந்தமும் யாவையுமே ஆதியும் அந்தமும் யாவையுமே அந்த அம்மையும் அப்பனும் கின்றவனே. அம்மையும் அப்பனும் கின்றவனே. மாம்பழக்கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே.
மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. சந்தன வில்வயின் சோலையின் நடுவே சங்கடங்கள் தீர்க்கும் நின்முக உருவே. சந்தன வில்வயின் சோலையின் நடுவே சங்கடங்கள் தீர்க்கும் நின்முக உருவே. பொங்கிடும் கடலில் மீன்களின் அசைவே பொழுதெல்லாம் கேட்டிடும் மீன்களின் இசையே. பொங்கிடும் கடலில் மீன்களின் அசைவே பொழுதெல்லாம் கேட்டிடும் மீன்களின் இசையே. பிள்ளையாரை மனதாலே தினம் நினை அந்த பிள்ளையாரை நினைத்தாலே விலகும் வினை. அந்த பிள்ளையாரை மனதாலே தினம் நினை அந்த பிள்ளையாரை நினைத்தாலே விலகும் வினை. மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. பச்சைய அருகினில் அர்ச்சனை சிறப்பு பாயருடன் மோதகம் என்றுமே விருப்பு. பச்சைய அருகினில் அர்ச்சனை சிறப்பு பாயருடன் மோதகம் என்றுமே விருப்பு. இன்முகம் கொள்க அங்கரம் மூர்த்தி என்றுமே இருக்கும் புத்தரனின் கீர்த்தி. இன்முகம் கொள்க அங்கரம் மூர்த்தி என்றுமே இருக்கும் புத்தரனின் கீர்த்தி. பிள்ளையாரை மனதாலே தினம் நினை அந்த பிள்ளையாரை நினைத்தாலே விலகும் வினை. அந்த பிள்ளையாரை மனதாலே தினம் நினை அந்த பிள்ளையாரை நினைத்தாலே விலகும் வினை. மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. ஆதியும் அந்தமும் யாவையுமே ஆதியும் அந்தமும் யாவையுமே அந்த அம்மையும் அப்பனும் கிழவனே. அம்மையும் அப்பனும் கிழவனே. மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே. மாம்பழ கதையின் நாயகனே அதில் மாபெரும் தத்துவம் சொன்னவனே.
பரவசம் தருகிறதே உந்தன் பாத சிலம்பின் போலி அருள் தரும் கண்ணகியே என்றும் நீதான் எங்கள் கதி பரவசம் தருகிறதே உந்தன் பாத சிலம்பின் ஒலி அருள் தரும் கண்ணகியே என்றும் நீதான் எங்கள் கதி சிந்தை தணிந்து வந்து ஆரிய பூமி வழி தந்தாறு முலை வந்த மாபெரும் சாமி சிந்தை தணிந்து வந்து ஆரிய பூமி வழி தந்தாறு முலை வந்த மாபெரும் சாமி பரவசம் தருகிறதே உந்தன் பாத சிலம்பின் போலி அருள் தரும் கண்ணகியே என்றும் நீதான் எங்கள் கதி வரும் பேரழகாய் மட்டி நகர் நிலமதிலே அற்புதமாய் அருள் சுரக்கும் பத்தினியே பகவதியே தொட்டி வரும் பேரழகாய் மட்டி நகர் நிலமதிலே அற்புதமாய் அருள் சுரக்கும் பத்தினியே பகவதியே ஆதிசக்தி ஜெயதேவி ஆத்தாளே அம்மா ஆதிசக்தி ஜெயதேவி ஆத்தாளே நாதியற்றையமை அணைத்து காப்பாயே நீதி வழி நீ நடந்து சென்றாயே ஜோதியனும் பேரொழியாய் நின்றாயே அம்மா ஜோதியனும் பேரொழியாய் நின்றாயே பரவசம் தருகிறதே உந்தன் பாத சிலம்பின் போலி அருள் தரும் கண்ணகியே என்றும் நீதான் எங்கள் கதி நியாயமென வழக்குரைத்து ஞானம் வர வழிவகுத்து நீதி வழி நிதம் இருக்கும் நித்தியமே குணநிதியே நியாயமென வழக்குரைத்து ஞானம் வர வழிவகுத்து நீதி வழி நிதம் இருக்கும் நித்தியமே குணநிதியே ஆதிசக்தி ஜெயதேவி ஆத்தாளே அம்மா ஆதிசக்தி ஜெயதேவி ஆத்தாளே நாதியற்றையமை அணைத்து காப்பாயே நீதி வழி நீ நடந்து சென்றாயே ஜோதியனும் பேரொழியாய் நின்றாயே அம்மா ஜோதியனும் பேரொழியாய் நின்றாயே பரவசம் தருகிறதே உந்தன் பாத சிலம்பின் போலி அருள் தரும் கண்ணகியே என்றும் நீதான் எங்கள் கதி சிந்தை தணிந்து
வந்து ஆரிய பூமி வழி தந்தாறு முலை வந்த மாபெரும் சாமி சிந்தை தணிந்து வந்து ஆரிய பூமி வழி தந்தாறு முலை வந்த மாபெரும் சாமி பரவசம் தருகிறதே உந்தன் பாதச்சிலம்பின் போலி அருள் தரும் கண்ணகியே என்றும் நீதான் எங்கள் கதி. துளசி மாலை தோளிலாட குழலையூதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா துளசி மாலை தோளிலாட குழலையூதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா ஆதி மாத பூரணையில் தீர்த்தமாடும் கண்ணா பல்தாறு முலை வாழும் வைகுந்த வாசா ஆதி மாத பூரணையில் தீர்த்தமாடும் கண்ணா பல்தாறு முலை வாழும் வைகுந்த வாசா துளசி மாலை தோளிலாட குழலையூதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா பாரதத்தி போரையும் என்று தந்த தேவனே தூது சென்ற கிருஷ்ணாவும் திறமைதானே பாரதத்தி போரையும் என்று தந்த தேவனே தூது சென்ற கிருஷ்ணாவும் திறமைதானே நாளும் எங்கள் வாழ்விலும் சோகம் யாவும் தீரவே நீதி தன்னை அருள்வாய் எம் இறைவன் நீயே நாளும் எங்கள் வாழ்விலும் சோகம் யாவும் தீரவே நீதி தன்னை அருள்வாய் எம் இறைவன் நீயே பார்க்கடலின் மீதிலே பள்ளி கொள்ளும் மாதவா ஆற்றல் கொண்ட தெய்வமே அன்பு கேசவா பார்க்கடலின் மீதிலே பள்ளி கொள்ளும் மாதவா ஆற்றல் கொண்ட தெய்வமே அன்பு கேசவா துளசி மாலை தோளிலாட குழலையூதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா துளசி மாலை தோளிலாட குழலையூதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா ஆலயத்தின் வீதியில் அழகு மின்ன வருகையில் வானம் நீலமாகுமே உன் வண்ணம் போலே ஆலயத்து வீதியில் அழகு மின்ன வருகையில் வானம் நீலமாகுமே உன் வண்ணம் போலே தீர்த்தமாடும் போதிலும் மீன்கள் துள்ளி ஆடுமே ஆழ்கடல் என்றுமே உன் இல்லம் தானே தீர்த்தமாடும் போதிலும் மீன்கள் துள்ளி ஆடுமே ஆழ்கடல் என்றுமே உன் இல்லம் தானே பார்க்கடலின் மீதிலே பள்ளி கொள்
மாதவா ஆற்றல் கொண்ட தெய்வமே அன்பு கேசவா பார்க்கடலின் மீதிலே பள்ளி கொள்ளும் மாதவா ஆற்றல் கொண்ட தெய்வமே அன்பு கேசவா துளசி மாலை தோளிலாட குழலை ஊதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா துளசி மாலை தோளிலாட குழலை ஊதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா ஆனி மாத பூரணையில் தீர்த்தமாடும் கண்ணா பல்தாறு முலை வாழும் வைகுந்த வாசா ஆனி மாத பூரணையில் தீர்த்தமாடும் கண்ணா பல்தாறு முலை வாழும் வைகுந்த வாசா துளசி மாலை தோளிலாட குழலையூதும் கண்ணா துயர்கள் தீர்க்க கருடனேறி உலகையாளும் மன்னா வந்தாறு மூலையங்கள் பழமிகு வளம்பதியில் வந்தாடும் இறைவன் பதம் வணங்கி எங்கள் துயர் களைந்திடுவோம் கண்ணா வந்தாறு மூலையங்கள் பழமிகு வளம்பதியில் வந்தாடும் இறைவன் பதம் வணங்கி எங்கள் துயர் களைந்திடுவோம் கண்ணன் அவனின் கடாச்சமதுவும் மருங்கையடி கணபதி அருளும் கண்ணகை அம்மன் மாரியம்மன் பெரிய தம்பிரான் திரு அருளும் கண்ணன் அவனின் கடாச்சமதுவும் மருங்கையடி கணபதி அருளும் கண்ணகை அம்மன் மாரியம்மன் பெரிய தம்பிரான் திரு அருளும் காளியம்மன் விண்ணில் வர விக்கனங்கள் விலகிய போர் திண்ணம் உயர்வு பெற தினம் தினம் துதி செய்வோம் காளியம்மன் விண்ணில் வர விக்கனங்கள் விலகிய போர் திண்ணம் உயர்வு பெற தினம் தினம் துதி செய்வோம் வந்தாறு மூலையங்கள் பழமிகு வளம்பதியில் வந்தாடும் இறைவன் பதம் வணங்கி எங்கள் துயர் களைந்திடுவோம் கண்ணா எங்கள் துயர் களைந்திடுவோம் தென்னலில் வளர் மருத நிலமும் சிறுகுன்றமை குறிஞ்சி நிலமும் முல்லை நில பெரும் காடும் மூசகடல் நெய்தல் நிலம் தென்னலில் வளர் மருத நிலமும் சிறுகுன்றமை குறிஞ்சி நிலமும் முல்லை நில பெரும் காடும் மூசகடல் நெய்தல் நிலம் எல்லையிடும் இதனால் என்ன வளமில்லை தொல்லையறு இறை வந்தாள் தொழுவோம் அருள் பெறுவோம் எல்லையிடும் இதனால் என்ன வளமில்லை தொல்லையறு இறை வந்தாள் தொழுவோம் அருள் பெறுவோம் வந்தாறு மூலையங்கள் பழமிகு வளம்பதியில் வந்தாளும் இறைவன் பதம் வணங்கி எங்கள் துயர் களைந்திடுவோம் கண்ணா எங்கள் துயர் களைந்திடுவோம்
கண்ணா 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 பந்தாறு மூலை நகர் வம்புரையும் கண்ணா 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 மணிவண்ணா எங்கள் கண்ணா ஆனி மூன்றாம் பிறையில் அமையும் நல்ல திருநாளில் பேணியன் மைத்துணன் கொடியேற்றம் பத்தோடு ஒரு நாடும் மொத்தம் திருவூரும் பக்திகளை கழ்த்தும் தெய்வீகம் கண்ணா 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 வந்தாறு மூலை நகர் மன்னா மன்னா படைக்கும் விழா கண்டு முட்டு முந்தன் நெஞ்சில் அருள் வெள்ளம் 10 கோடி மக்கள் படைக்கும் விழா கண்டு முட்டும் முந்தன் நெஞ்சின் அருள் வெள்ளம் முட்டி தயிர் பாலை முட்டா பழம் தேர்ந்து பொட்டு சொறிவோம் நல் அபிஷேகம் முட்டி தயிர் பாலை முட்டா பழம் தேர்ந்து பொட்டு சொறிவோம் நல் அபிஷேகம் கண்ணா கண்ணா எமக்காப்பாய் மணிவண்ணா சகடைதனில் வந்தும் சயன தொழில் தந்தும் கருடன் முதுகூட்டம் கடை நாளில் சகடைதனில் வந்தும் சயன தொழில் தந்தும் கருடன் முதுகூட்டம் கடை நாளில் தயிரை தகர் செய்யும் தகை தத்துவம் போச்சு கடலில் அதிகாலை ஒளி தீர்த்தம் தயிரை தகர் செய்யும் தகை தத்துவம் போச்சு கடலில் அதிகாலை ஒளி தீர்த்தம் கண்ணா கண்ணா எமக்காப்பாய் மணிவண்ணா கண்ணா 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 வந்தாறு மூலை நகர் வம்புரையும் கண்ணா 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 மணிவண்ணா எங்கள் கண்ணா ஆனி மூன்றாம் பிறையில் அமையும் நல்ல திருநாளில் பேணியன் மைத்துணன் கொடியேற்றம் பத்தோடு ஒரு நாடும் மொத்தம் திருவூரும் பக்திகளை கழ்த்தும் தெய்வீகம் கண்ணா 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 பந்தாறு மூலை நகர் மன்னா மன்னா இதுவரை நீங்கள் கேட்ட மூலையூர் பக்தி கீதங்கள் என்னும் இவ் ஒலி நாடாவுக்கான பாடல்களை எழுதிய பாடலாசிரியர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான கி துரைராஜசிங்கம் அவர்கள், கு வீரா அவர்கள். இந்த பாடல்களை தனது இனிமையான குரல் மூலம் பாடிய பாடகர் ஈழத்தின் முன்னணி பாடகர் மதுர குரலோன் SG சாந்தர் அவர்கள். இந்த பாடல்களுக்கு அழகுற இசையமைத்து ஒலிப்பதிவு செய்தவர் இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவர்கள். இந்த பாடல்களுக்கு இசை வாத்தியங்களை வாசித்த வாத்திய கலைஞர்கள் கீபோர்ட் இசைப்பிரியன், மிருதங்கம் கானா கண்ணதாசன், தபேலா ஒக்டபேட் வி பானுதீபன் அவர்கள். பின்னணி அறிமுக குரல் அறிவிப்பாளர் ஜெயா. வெளியீடு வந்தாறு மூலை பிரதம குரு தலைமையிலான இளைஞர்கள் குழாம். இதுபோன்ற இன்னும் ஒரு ஒலிநாடா மூலமாக வந்தாறு மூலை பக்த கோடி பெருமக்களை சந்திக்கும் வரையில் அன்பான வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.